World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா பேசுகிறேன். ஒவ்வொரு மாதமும் 4வது வெள்ளிக்கிழமை மற்றும் 4வது ஞாயிற்றுக்கிழமை அன்று கொடுமுடியில் நம்ம நட்சத்திர தோஷ பரிகாரம், கிரகண தோஷ பரிகாரம், 14 கர்ம நட்சத்திரங்கள் பரிகாரம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பொதுவாக இந்த பரிகாரம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே அதை பற்றி நிறைய கிளாஸஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்துலேயோ, திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரம், ராகுகேது நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் அதில் லக்ன புள்ளி அமர்ந்தவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு குறிப்பிட்ட தோஷத்தை வெளிப்படுத்துது. இப்போ அஸ்வினியில் கிரகம் இருந்தால் செய்வினை தோஷம் அந்த ஃபேமிலியில் தொடரும். திருவாதிரையில் கிரகம் இருந்தால் அந்த குடும்பத்தில் யாரோ ஒரு முன்னோர்கள் வழியில் தற்கொலை பண்ணியிருப்பாங்க, அப்போ தற்கொலை சாபம் தொடரும். அதுக்கப்புறம் மகத்தில் கிரகம் இருந்தால் முன்னோர்கள் சாபம், பித்ருக்கள் சாபம் வரும். சுவாதியில் கிரகம் இருந்தால் அவர்களுக்கு தொழிலாளர் சாபம் வரும். உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்களே உங்களுக்கு சாபம் விட்டுருப்பாங்க, அந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும். அதுக்கப்புறம் மூலத்தில் கிரகம் இருந்தால் அவங்களுக்கு என்ன நடக்கும்னா தெய்வ குற்றம் இருக்கும், நிறைய வேண்டுதல் வச்சு செய்யாமல் விட்டுருப்பாங்க. அதே மாதிரி சதயத்தில் கிரகம் இருந்தால் பொருளாதார குற்றம், ஃபினான்ஷியலாக யாரையாவது ஏமாற்றிருப்போம். இப்படி இந்த 6 நட்சத்திரங்களுக்கும் 6 விதமான தோஷங்கள் இருக்குது. அதை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறதுக்கு அந்த கொடுமுடியில் நம்ம பரிகாரம் பண்ணுறோம். மேலும் கிரகண தோஷம்னு சொல்லுவோம். சூரியன் ராகு சூரியன் கேது, சந்திரன் ராகு சந்திரன் கேது, இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருந்தாலும் அவங்க அந்த பரிகாரத்தை செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு. மேலும் 14 கர்ம நட்சத்திரங்கள்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அஸ்வினி, அதுக்கப்புறம் மிருகசீரிஷம், ஆயில்யம், பூரம், அப்புறம் சித்திரை, அதுக்கப்புறமேல் அனுஷம், மூலம், பூரணம், உத்திராடம், அப்புறம் அவிட்டம், பூரட்டாதி, உத்திரட்டாதி. ஸோ இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் 14 கர்ம நட்சத்திரங்கள் சொல்லப்படுது. இந்த நட்சத்திர லக்ன புள்ளி இருந்தாலோ கிரகம் இருந்தால் அவங்க அந்த பரிகாரத்தை பண்ணிக்கணும். இந்த 14 கர்ம நட்சத்திரங்களுக்கும் ஒரு ஒரு தோஷம் இருக்குது. இப்போ பூரட்டாதினா வரதட்சணை கொடுமையை குறிக்கும். அதே மாதிரி உத்திராட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயிலில் அறக்கட்டளையோட பணத்தை திருடின ஒரு கர்மாவை குறிக்கும். அதே மாதிரி இப்போ சித்திரைனா மற்றவங்களுடைய நிலத்தை அபகரித்த கர்மாவை குறிக்கும். இதெல்லாம் உங்கள் முன்னோர்கள் வழியில் நடந்திருக்கும், அல்லது போன ஜென்மத்தில் கூட நடந்திருக்கலாம். அதன் சார்ந்த பிரச்சனையை தான் இப்போ நீங்கள் சந்திச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கு தான் இந்த 14 கர்ம நட்சத்திர தோஷ பரிகாரமும் நம்ம பண்ணிக்கிறோம்னு சொல்கிறேன். அப்போ இந்த கொடுமுடியில் பண்ணுற பரிகாரத்தால் அந்த நட்சத்திர தோஷம் அஸ்வினி மகம் மூலம் திருவாதிரை சுவாதி சதயத்தோட பிரச்சனையும் தீரும், கிரகண தோஷம் தீரும், 14 கர்ம நட்சத்திரங்கள் தோஷமும் தீரும். இதை ஒவ்வொரு மாதமும் 4வது வெள்ளிக்கிழமை மற்றும் 4வது ஞாயிற்றுக்கிழமை நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த பரிகாரம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரமாக இருக்கும். ஏன்னா அந்த ஆற்றுல குளிச்சுட்டு அப்புறம் நம்மளுடைய மடத்தில் நாம் இதுக்காக சங்கல்பம் எடுத்து இந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும்னு பிராமணர்களை வச்சு சங்கல்பம் எடுத்து பூஜை பண்ணி, யாகம் பண்ணி, அதுக்கப்புறம் பூஜை பண்ணி, அஸ்வமேத யாகம் பண்ணி, அஸ்வமேத பூஜை பண்ணி, அதுக்கப்புறம் கஜ பூஜைன்னு சொல்லுவோம். ஸோ யானையை கூப்பிட்டு அந்த பாதத்துக்கு தண்ணி ஊற்றி யானைக்கு பூஜை பண்ணுவோம். இப்படி நிறைய விஷயங்கள் இந்த பரிகாரத்தில் இருக்குது. இது 2 விஷயமாக பிரிச்சுருக்கோம். ஸோ அதாவது ப்ரீமியர், அதுக்கப்புறம் பேசிக்காக பிரிச்சுருக்கோம். ப்ரீமியர் பரிகாரத்தில் ப்ரீமியம் பரிகாரம் நான் கூட உங்களுக்கு பரிகாரம் பண்ணி கொடுப்பேன். அதில் கஜ பூஜை அப்படிங்கிறது வராது, அஸ்வமேத யாகம் வராது, மற்றபடி பூஜை நடக்கும். மற்ற எல்லா ப்ரொசீஜரும் சேம் தான். ஸோ அதுக்காக தான் ப்ரீமியம் அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பேசிக் அமௌண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த மடத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு அன்னதானத்துக்கு பணம் கொடுப்போம், பிராமணர்களுக்கு பணம் கொடுப்போம். ஸோ அந்த குதிரை வராங்கன்னா அந்த குதிரையை கொண்டு வரவங்களுக்கு வாடகை கொடுக்கணும், யானைக்கு வாடகை கொடுக்கணும், பூஜைக்கு பசுமாடு கொண்டு வரவங்களுக்கு வாடகை கொடுக்கணும். இப்படி பல்வேறு விதமான செலவுகள் இந்த பரிகாரத்துக்கு முன்னாடி இருக்குது. நீங்கள் பரிகாரத்துக்காக கொடுக்குற ஒரு அமௌண்ட்டு அதன் மூலிமா ஒரு 6 குடும்பம் வாழுது. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம். அதனாலேயே உங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணிட்டு போகிறனால பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விளக்கங்களையும் உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே பரிகாரத்தை ஒரு 1000 ரூபாய்க்கே பண்ணலாம். அதுக்கும் இதுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ்னால், 1000 ரூபாங்கிறது சும்மா பேருக்கு ஏதோ ஒரு பூஜை பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஆனால் இதில் நான் சொல்கிற மாதிரி மெத்தடில் அந்த பிராமின்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. உங்களோட பெயர் நட்சத்திரம் சொல்லி இத்தனை தோஷங்களும் நீங்கணும்னு சொல்லி அந்த தோஷத்தை சொல்லி சங்கல்பம் எடுத்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு ப்ரொசீஜராக பண்ணணும். எதை முன்னாடி பண்ணணும், எதை பின்னாடி பண்ணணுன்ருக்கு. அதாவது ஒரு பரிகாரம் மடத்தில் பிராமணர்கள் அவங்களுடைய ஸ்டைலில் ஒரு பரிகாரம் பண்ணாலும்,
ஜோதிட ரீதியாக எப்படி அந்த பரிகார ப்ரொசீஜரை கொண்டு வரணும்னு நம்ம ஒரு சிஸ்டம் உருவாக்கி வச்சுருப்போம். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. அதனால தான் நம்ம அத சொல்லி பண்ணும்போது அதுக்கான சக்ஸஸ் கிடைக்குது. அந்த பரிகாரத்த முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க கோயில்ல போய் தரிசனம் பண்ணும்போது, ஒரு நல்ல பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு பரிகாரமும் நம்முடைய சஸ்டெக் டூரிஸ்ட் மூலமா பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் மேலும் விவரங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழ இருக்கிற நம்பர கான்டாக்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த அற்புதமான பரிகாரத்த ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்முடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே உங்களுக்கு சேவை செய்றதுக்கு தான் இருக்காங்க. நானும் இந்த பரிகாரங்கள்லாம் என்னோட வாழ்க்கைக்காக செஞ்சு நான் சக்ஸஸ் பண்ணிக்கிட்டேன். அது நீங்களும் சக்ஸஸ் ஆகணும்னு நோக்கத்தில தான் இது வெளிப்படையா சொல்லி நான் சக்ஸஸ் பண்ணி குடுத்துட்ருக்கேன். இந்த வாய்ப்பு இருக்கிறவங்க இத பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.